பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தார்கள். ஆனா தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி அமைப்பா ரொம்ப சிறப்பான முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தற்போது ஒரு குற்றச்சாட்டை பாஜக முன்வைக்குதே அப்படிங்கிறது தான் நான் கேட்டேன். அதான் பாஜக வந்து நியூட்ரலிட்டியை क्वेश्चन பண்ணல, மற்ற கட்சிகள்லாம் நியூட்ரலிட்டியை क्वेश्चन பண்றாங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட திட்டங்களையும் செயல்களையும் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கான மெக்கானிசம் இருக்கு, ஆனாலும் அதையும் தாண்டி பல கட்சிகள் வந்து இன்னும் காசு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க, வாக்குக்காக காசு கொடுக்குறாங்க அப்படின்ற போது தவறான விஷயம். அதை வந்து நீங்க பண்றதுக்கு இன்னும் அதிகமான முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றத சுட்டி காட்டுறாங்கன்றது பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படின்ற போது நம்ம அங்க எலெக்ஷன் கமிஷன் மட்டும் தவறு இல்லை, அங்க சுட்டி காட்டப்பட வேண்டிய தவறு என்னன்னா, தோக்கும் அப்படின்னு நினைக்கிற கட்சிகள், அவர்களோட செயல்பாடினால் வாக்கு சேகரிக்க முடியாத கட்சிகள், நாங்க வந்து நல்லது செஞ்சிருக்கோம், மக்களுக்காக 60 ஆண்டுகளாக செயல்பட்டிருக்கோம்னு சொல்ல முடியாத கட்சிகள், மக்களுக்கு வந்து காசு கொடுத்து தான் வாக்கு பெற முடியும் அப்படின்ற ஒரு பூரான நிலையில இருக்காங்க. மக்கள் ஆனா அந்த மாதிரி கிடையாது அப்படின்ற எண்ணம் வேறு. ஆனா அந்த கட்சிகளோட நிலைப்பாடு இன்னைக்கு அவர்கள் வந்து காசு சேர்த்தா மட்டும், ஏன்னா கொள்ளையடிச்சு லஞ்சம் வாங்கி இன்னைக்கு அவர்களோட சொத்து விகிதம் உயர்ந்து அவர்கள் வந்து தேர்தலை சந்திக்கிறார்கள். அதனால அந்த காசை பயன்படுத்தி அவர்களால் நிக்க முடியுது அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவை. தொடர்ந்து பேசலாம். தற்போது வந்திருக்கக்கூடிய வாக்குப்பதிவு சதவீத விவரங்களை பார்க்கிறோம். புதுச்சேரி மக்களவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் மாலை 5 மணி நிலவரப்படி 72% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. சிதம்பரத்தில் 68.01% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. புதுச்சேரியில மாலை 5 மணி நிலவரப்படி 72% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. சிதம்பரத்தில் 68.01%, கள்ளக்குறிச்சி தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 72.43% வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது. நாகை மக்களவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் 65.06% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக மாலை நிலவரங்கள், வாக்குப்பதிவு நிலவரங்கள், சதவீதங்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இவற்றை நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக பேசலாம். ராம்கி, இப்போ இதுவரைக்கும் அரசியல் கட்சிகள் இங்க முன்வைத்த அந்த குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது தோல்வி பயம் காரணமா முன்வைத்த குற்றச்சாட்டுகள். இப்போ திரு அண்ணாமலை குறிப்பிட்டது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த செயல்பாடுகள் மீதான விமர்சனம் அப்படிங்கிறது நாங்க ரொம்ப நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையோடும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கலாம். இன்னொரு அரை மணி நேரம் தான் இருக்கு, 30 நிமிஷம் தான். நான் என்னுடைய வாக்கை செலுத்தி விட்டேன். நீங்கள் யாராவது வாக்கு செலுத்தாமல் இருந்திருந்தால் அவசியம் போய் உங்களுடைய வாக்கை செலுத்தி விடவும். ஏன்னா இன்றைக்கு இந்த தேர்தலில் நமக்கு நிறையான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா 4 முனை போட்டி. ஒரு கட்சி உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு அடுத்த ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது தவிர சுயேட்சைகளாக வர இருக்காங்க. எந்த கட்சியுமே பிடிக்கவில்லை என்றாலும் நோட்டாவை நீங்க ஆப்ஷனையே தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஒரு அரசியல் விழிப்புணர்வு உள்ள மாநிலம் என்கிற அந்த 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 பெயரை தக்க வைத்துக் கொள்வதற்காவது நாம் நம்முடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தியாக வேண்டும். குறைந்தபட்சம் 73% மேல் வாக்குப்பதிவு இன்றைக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அதற்கான ஒரு தகுதி நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து அன்றாடம் ஒரு பார்ட்டாவே ஒரு அரசியலை நம்ம பேசி வந்திருக்கிறோம், அதை பற்றி இப்போ எழுதி வந்திருக்கிறோம். அதெல்லாம் பார்க்கும்போது அந்த விழிப்புணர்வை இதில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது இருந்தால் தான் சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன தேர்தல் கமிஷன் அதனுடைய செயல்பாடுகள்லாம் வழக்கமாக எல்லாரும் முன்வைக்கிற குற்றச்சாட்டுகள் தான். நேற்றும் பேசினோம். அதாவது இது எல்லாமே வந்து ஒரு தோல்வி முகத்தில் இருக்கிற கட்சிகள் இதெல்லாம் வந்து கையில் எடுக்கும், வெற்றி முகத்தில் இருக்கிற கட்சிகள், அவர்களுக்கு நம்பிக்கை உள்ள கட்சிகளை வந்து அதை பற்றி பேசாது. ஆனால் இன்றைக்கு நாம் வாக்குப்பதிவுகளை பார்க்கும்போது 3 கூட்டணிகளுமே ஒரு அச்சப்பட வேண்டிய அந்த இடத்தில் தான் இருக்கின்றன. ஏன்னா நீங்க 73% தாண்டி போனாதான் நீங்கள் நினைக்கிற, நீங்கள் ஒரு சில கணக்குகளை வைத்திருக்கலாம். 2026க்கான ஒரு கணக்குகள் 3 கூட்டணிக்குமே ஒரு கணக்கு உண்டு. அந்த கணக்கை நீங்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு அதிகமான வாக்குப்பதிவு, மக்கள் மத்தியிலிருந்து அதிகமான ஒரு ஆதரவு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய நினைப்பை அதை வந்து நீங்க நடைமுறை கொண்டு வர முடியும். இவ்வளவு குறைவான வாக்கு சதவீதத்தை, இவ்வளவு குறைவான ஆதரவு தளத்தை வைத்துக் கொண்டு நம்மால் எந்த விதமான முயற்சிகளே எதுவுமே செய்ய முடியாது. இந்த அப்டேட் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதம் மாலை 5 மணி நிலவரப்படி 56.64% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. ராணிப்பேட்டை மக்களவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் 64% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் மற்றும் ராணிப்பேட்டை மக்களவை தொகுதியினுடைய 5 மணி நிலவர வாக்கு சதவீதங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு ராம்கி, நீங்க தொடரலாம். இது தமிழ்நாட்டில் வர ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கு வந்து முதல் கட்ட தேர்தல் 102 தொகுதிகளுக்கான கிட்டத்தட்ட 21 மாநிலங்களுடன் 102 தொகுதிக்கான ஒரு மெகா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சொல்லலாம். இதுக்கப்புறம் வர ஃபேஸ் எல்லாமே இந்த அளவுக்கு அதிகபட்ச தொகுதிகள்லாம் இல்லை.
ஸோ அப்போ ஆரம்பிக்கும் போது இந்த திருவிழா ஆரம்பிக்கும் போதே முதல் ஒரு கோலாகலமாக ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆனா ஒட்டுமொத்தமாக இந்த மந்த நிலைங்கிறது மற்ற மாநிலங்களிலும் இருக்கிறது. ஆனா எதிர்பாராத மாதிரி சில மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து மதியம் 1 மணிக்கே பாத்தீங்கன்னா 50% தாண்டுது. தமிழ்நாட்டினுடைய மாலை 5 மணி ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. அதையும் சேர்த்து கூட பேசலாம். தமிழ்நாட்டில் மாலை 5 மணி நிலவரப்படி 62.02% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம பேசிக்கிட்டு இருந்த அந்த வாக்கு சதவீதத்தை எட்டுமா அப்படிங்கிற கேள்விக்கு இது பதிலாக அமையும். 62.02% till 5 o'clock 5 மணி வரைக்குமான இந்த நிலவரத்தை பார்க்கிறோம். 6 மணி வரைக்கும் வாக்களிக்கலாம். 6 மணிக்குள்ள வாக்குச்சாவடிக்கு வருபவர்களுக்கு டோக்கன் பெற்று அவர்கள் காத்திருந்து வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. அந்த போல் பர்சன்டேஜை எட்டுமா? இந்த ட்ரெண்ட் 62%னா இன்னும் ஒரு 5-6% வாய்ப்புகள் இருக்கின்றன. ஓகே, நான் அதற்கு மேல் நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். சமீப தேர்தலில் இந்த மாதிரி ஒரு மிக குறைவான வாக்குப்பதிவு, மிக மந்தம் சொல்ல மிக மந்தமான சூழலை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க தேசிய அளவில் நீங்க பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால் அதிகமா இருக்கு. அதே நம்ம முக்கியமான பிளேயர்ஸ் நம்ம நினைக்கிற பீகார், மகாராஷ்டிரால ரொம்ப குறைவா இருந்திருக்கு. அதாவது இது 3 மணி நிலவரம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த மாதிரியான செய்திகளும் வரல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான களம் நம்ம அறியப்படுகிற பீகார், மகாராஷ்டிரா, இந்த தமிழ்நாடு, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால் எல்லாமே ஒரு பெரிய மாற்றம். அதாவது இந்த மாற்றத்தை வந்து மக்கள் வாக்குச்சாவடி வர்றதுக்கு முன்னாடியே எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையை தான் ஏற்படுத்தின இந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் மக்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய இடத்துல மக்கள் இருக்க வேண்டும். நீங்க வாக்குச்சாவடிக்கே வரலன்னா என்ன செய்யறது? அது முதல்ல நீங்க அதனால அது மாதிரி வெஸ்ட் பெங்கால் உண்மையிலே ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர். இல்ல, நம்ம இப்போ இந்த குற்றச்சாட்டுகளை அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாதா? டெலிஷன் அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட 200 பேருடைய பெயர்கள் பட்டியலில் இல்ல. உதாரணத்துக்கு சாந்தோம் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேரினுடைய பெயர்கள் பட்டியலில் இல்ல அப்படின்னு சொல்றதும், நேற்று நாம தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவோடு ஒரு நேரலை நடத்தினோம். அதுல வந்த பெரும்பாலான நேயர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஷிஃப்டிங் அல்லது பெயர் மாற்றம், ஒரு ஊர்ல இருந்து திருமணமாகி ஒரு ஊருக்கு மாற்றலாகி வந்தவர்கள் பெரும்பாலும் அவர்களுக்கான பெயர்கள் இல்ல அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை தொடர்ச்சியா வைக்கிறாங்க. அது ஒரு காரணமா பார்க்க கூடாதா? இல்லை, இந்த குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு தேர்தலில் எனக்கு நினைவு தெரிந்து ஒரு 20 ஆண்டுகளாகவே இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. மோரோவர் தேர்தல் கமிஷன் வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து கன்சிஸ்டண்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இணையத்திலே உங்களுடைய எபி கோட் கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டு வரலாம். ரொம்ப எளிதாக கிட்டத்தட்ட 99% எல்லாருக்குமே ஆதார் கார்டு இருக்குது. அரசாங்க அடையாளத்தை அங்கீகாரம் கூடிய அடையாள அட்டைங்கிறது எல்லாருமே இருக்குது. எல்லாமே ஒரு ப்ரிப்பேர்ட்னஸோட மக்கள் வந்திருக்கலாம். இதில் தாண்டி இந்த நீங்கள் சொல்கிற இந்த புகார்கள்லாம் வழக்கமாக பார்க்குது. நான் வழக்கத்தை விட ஒரு வித்தியாசம் ஒரு விஷயம் நான் பார்க்கிறது வந்து தேர்தல் புறக்கணிப்பு. இந்த சமீப தேர்தலில் இந்த மாதிரியான ஒரு பாய்காட் வந்து மிக அதிகம். நம்ம இதை ஏன் நம்ம வந்து அரசியல் கட்சிகள் கவனிக்க தவறி விட்டார்கள் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏன்னா நீங்க 2019 அப்புறம் ஒரு சின்ன ஏதாவது ஊர்ல ஒரு சின்ன ஒரு போராட்டம் நடந்தால் கூட பெரிய அளவில் பேசு பொருளாகும். ஆனா இன்றைக்கு ஒரு கிராமமே, எத்தனை கிராமம் பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மட்டும், நாகாலாந்துல கூட, மணிப்பூர் எல்லையை ஒட்டியுள்ள மாநிலங்கள்லாம் கூட இருக்கு. இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ரொம்ப ஆச்சரியம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கு. நம்ம தொடர்ச்சியா அந்த பேசுபொருள் குறித்தும் பேசலாம்.